வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். காவல் மரணங்களை கண்டித்து சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கருப்பு உடை அணிந்து தாவேக தலைவர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், நீங்க விவரங்களை சொல்லலாம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கிட்டத்தட்ட காவல் நிலையத்தில் விசாரணை என்ற பெயரிலே தங்களுடைய மகனை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள் என்று 18 குடும்பங்களை சார்ந்தவர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேடையேற்றி இருக்கின்றார். ஏற்கனவே அந்த குடும்பத்தினரை நேற்று பனையூரிலே சந்தித்து அவர்களுக்கான இழப்பீட்டை வழங்கியிருந்தார். அது மட்டுமல்லாமல் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே தான் உரை நிகழ்த்துவதற்கு முன்பாக பல்வேறு தரவுகளையும் அந்த குடும்பத்தினரிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டார். எந்த அடிப்படையில் உங்களுடைய மகனை அல்லது கணவரே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள், அவர் மீது ஏற்கனவே ஏதேனும் குற்ற வழக்குகள் எல்லாம் இருந்ததா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த குடும்பத்தினரிடம் கேட்டறிந்தார். அவர்களை தற்பொழுது மேடை ஏற்றி மேடையிலும் நிற்க வைத்திருக்கின்றார். அவர்களில் ஒரு சிலரும் மேடையில் உரை நிகழ்த்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக விஜயை பொறுத்தவரை இந்த 24 காவல் நிலைய விசாரணை மரணங்களில் கொல்லப்பட்டவர்கள், அடித்து கொலை செய்யப்பட்டவர்கள் மீது பல்வேறு முறைகேடுகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகளில் உண்மைத்தன்மை இல்லை என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமையினுடைய கருத்தாக இருக்கின்றது. காவல் நிலையங்களுக்கு பொய் வழக்குகளுக்காக அழைத்து சென்று அல்லது உரிய ஆதாரங்கள் இல்லாமல் சந்தேகத்தின் அடிப்படையிலே உரிய சட்ட நெறிமுறைகளை பின்பற்றாமல் ஒரு முதல் தகவல் அறிக்கையை கூட பதிவு செய்யாமல் தனியாக ஒரு சில காவலர்கள் அழைத்து சென்று அடித்து கொடூரமாக சித்திரவதை செய்துதான் கொண்டிருக்கின்றார்கள். அஜித்குமாரை போன்றுதான் அந்த 24 பேரில் பெரும்பாலானவர்கள் கொடூரமாக காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய கருத்தாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த 18 குடும்பத்தவர்களையும் சந்தித்து அவர்களிடமும் கருத்துக்களை கேட்டறிந்திருந்தார். இந்த நிலையில்தான் தாவேகா சார்பில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இந்த குறுகிய காலத்திற்குள் இளைஞர்கள் ஏராளமாக ஒன்று குவிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஏராளமான வாகனங்களிலே இன்று அதிகாலை முதலே சரியாக காலை 6 மணி முதலே குவிய தொடங்கியிருந்தார்கள். சிவானந்தா சாலையில் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள், குறிப்பாக இளம் தொண்டர்கள் ஏராளமாக குவிந்திருக்கின்றார்கள். நிறைய பெண்கள், இளம் பெண்கள், முதல் முறையாக வாக்களிக்க போகக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் என்று பலரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்க்க முடிகின்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அந்த முழக்கங்களை அவர் சார்பாக கட்சியினுடைய பொதுச் செயலாளரான ஆனந்தன் முழங்கிய பொழுது தொடர்ந்து அரசுக்கு எதிரான முழக்கங்களை அவர்களும் எழுப்பியிருந்தார்கள். வெள்ளை அறிக்கை வேண்டும், தமிழ்நாட்டிலே கொலை செய்யப்பட்ட காவல் நிலைய விசாரணை மரணங்கள் தொடர்பாக என்று வலியுறுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.